ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சுமன் கவி, இது இப்போ தாவேக ஆட்சி அகலும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றதுக்கான இப்போதைய தகவல் என்ன? இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேங்க, ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. அதாவது அமெரிக்காவில் ஒரு பழமொழி உண்டு, உழைக்காத ஒருவனுக்கு உணவில் கை வைப்பதற்கு உரிமை இல்லை அப்படின்னு. ஆனால் இங்கே சில பார்ட்டிகள் இருக்குது, யாராவது ஒரு பக்கம் அங்கோடி பிரியாணி அண்டா வச்சுருக்காங்கன்னா அங்கே ஒரு லெக் பீஸ் வாங்கிடுவாங்க, தேர்தலுக்கு அப்புறம் இங்கே ஒரு லெக் பீஸ் வாங்கிடுவாங்க. இதுவரை தான் இவங்களுடைய கொள்கையை. இப்படித்தான் சொல்றீங்க? யாரு? நான் பொதுவாக சொல்கிறேன், இப்படி ரெண்டு பக்கமும் லெக் பீஸ் வாங்கிக்கிட்டு அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு மட்டும் வந்து நிற்பாங்க. சரிங்களா? நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த எங்களுக்கு 28 சீட் தான் கொடுத்தாங்க, 40 சீட் நாங்கள் கேட்டோம், 28 சீட் தான் கொடுத்தாங்க. உங்களுடைய ஸ்டேக் ரேட் என்ன? நீங்கள் இவர்கிட்ட கூட கேட்டீங்க, திமுக எப்படி ஜெயித்து வரும்? திமுகவினுடைய மொத்த ஸ்ட்ரைக் ரேட், மொத்த கட்சியினுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 32%, அதாவது கூட்டணியினோட ஸ்ட்ரைக் ரேட். ஆனால் திமுக மட்டும் 36%. சரிங்களா? அதாவது இல்லை சொல்கிறேன், 164 இடங்கள்ல நின்று 59 இடங்கள்ல ஜெயிக்குது. சரிங்களா? 8 இடங்கள், நாங்கள் 10 இரட்டை இலக்கம் கேட்டோம்னு விசிகா சொல்லுது. 8 இடங்கள் கொடுத்து 2 இடங்கள் ஜெயிக்கிறீங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 25%. அப்போ ஒரு கட்சியுடைய ஸ்ட்ரைக் ரேட் தனித்து போட்டியிடும்போது சொல்றேன் சார் சொல்லிடுற ஒரு கணக்கு, அதுக்கப்புறம் கேளுங்க. அப்போ மொத்த ஒரு கூட்டணியின் ரேட் இருக்குல்ல 32%, அதை கூட நீங்க அச்சீவ் பண்ணல. ஆனா திமுக 36%. சரிங்களா? ஒரு கட்சியாக. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு வாங்க, 40 சீட்டு கேட்டோம் நாங்கள். 40 என்ன கேட்டீங்க? கேட்டு வாங்கினது 28. சரி, ஓகே, 28 வாங்கிட்டு எத்தனை ஜெயிச்சிங்க? 5 சீட் ஜெயிச்சிருங்க. ஸ்ட்ரைக் ரேட் என்ன தெரியுமா? 17.5. அப்போ ஒட்டுமொத்த கூட்டணியே வீழ்த்துறதுக்கு காரணம் இந்த 28 சீட்டு தான். ஒட்டுமொத்த கூட்டணி கீழே அமுங்கிறதுக்கு காரணம் நீங்க வாங்கின 8 சீட்டு தான். நான் என்ன சொல்றேன், ஆவரேஜை விட கீழே இருக்கிறது நீங்க தான். சிபிஎம் சிபிஐ கூட கிடையாது. அவங்க 5 வாங்கிட்டு 2 ஜெயிச்சாங்க. அப்படின்னா எத்தனை அர்த்தம்? 40%. அப்போ ஆவரேஜை விட மேலே இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது. அப்படி பார்த்தீங்கன்னா திமுக ஆவரேஜை விட மேலே இருக்குது. இப்போ இந்த கணக்குப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா திமுக தனித்து நின்றால் 36% வெற்றி பெறும். அது ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு இருக்கிற தாவேகாவோட அதிகம். நீங்கள் கூட்டணி வச்சுட்டு விளையாடுங்க. இன்னைக்கு எப்படி தாவேகா தனித்து நின்று 108 இடங்களை வாங்கிட்டு ஆஃப்டர் அலையன்ஸ் கூப்பிடுதோ அதே மாதிரி கூப்பிடுவாங்க. இன்னைக்கு நீங்க எங்க லெக் பீஸ் கிடைக்குமோ அங்க போயிட்டு. இப்போ என்ன சார், இப்போ காங்கிரஸ் விமர்சனம் பண்றீங்க, ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா, விசிகா நல்லா தான் இருக்கிறாங்க. என்ன நல்லா இருந்தாங்க? அவங்க என்ன பேசுனாங்க? இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தேர்தலுக்கு முன்னாடியே பேசினாரு, நம்ம ஆளுக்கு சரியா வேலை செய்யலப்பா அப்படின்னு சொன்னாரு. அவரே சொன்னாரு. அப்ப அதுலயே முடிஞ்சு போச்சு. வாங்கின 8 சீட்டுக்கு 2 தான் ஜெயிக்க முடியும்னா அதோட பர்சன்டேஜ் 25 தான். நீங்கள் 10 வாங்கியிருந்தீங்கன்னா 2 வாங்கியிருந்தீங்க, 10 வாங்கி 2 ஜெயிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 20. இன்னும் மோசம். ஏன் லாஸ் பண்ணணும்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், அதாவது ஒரு கூட்டணி தர்மம்னா என்னங்க? நான் படகு வலிக்கிறேன், நீங்கள் எனக்கு வந்து ஒரு துடுப்பா, எனக்கு வந்து ஒரு படகு மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அதாவது 2 and 4. நான் வந்து ஒரு கடலுக்குள்ளே விழுகிறேன்னா எனக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் உதவணும். அது கல் மாதிரி என்னை இழுத்துட்டு போனுச்சுன்னா, இந்த கூட்டணியில் இருந்தவர்கள் இன்னைக்கு உதிரி கட்சிகள் அத்தனை பேர் இன்னைக்கு போய் சேர்ந்துருக்காங்கல்ல. இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்ட அந்த பெரிய கட்சி அவ்வளோ குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் இவர்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் என்னன்னு பரிசீலிச்சுட்டு பேசணும். இவர்கள் அந்த கூட்டணிக்கு கல் மாதிரி, அதாவது ஒரு லைஃப் ஜாக்கெட்டாக வேலை செய்யலை, அவர்கள் துடுப்பு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க கல்லு மாதிரி கீழே இழுத்துருக்கீங்க. இதுதானே டேட்டா காட்டுது. இந்த இதை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி எங்களுக்கு நாங்க வந்து இன்னைக்கு அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் முட்டு கொடுத்தோம், என்ன பேச்சு இது? உங்களுக்கு இதை பேசுவதற்கு எந்த அருகதையுமே கிடையாத. நீங்க இந்த பக்கம் அதாவது இங்கோடி ஒரு எம்பி நியமன எம்பியை வாங்கிடுவீங்க, அங்கோடி போய் இன்னொரு நியமன எம்பியை வாங்கிடுவீங்க. எல்லாம் முடிஞ்சு தேசிய அளவுல உங்களுக்கு கெட்ட பெயர், அவப்பெயர் வருது. நீங்கள் ஒரு வலுவான பாஜக எதிர்ப்பு நிலையிலிருந்து நீங்கள் நழுவிட்டீங்கன்னு வரும்போது புலம்பிருக்கீங்க. இன்னைக்கு வீடியோ போட்டு ஆடியோ போட்டு, நான் வந்து நீலகண்டன் மாதிரி கழுத்தில் எல்லாத்தையும் தாங்கிட்டு, விஷமே உங்ககிட்ட இருந்து வந்தது தாங்க. உங்ககிட்ட இருந்தால் விஷம் வந்துச்சு. உண்மையிலே விஷத்தை நாங்கள் மேலே வாங்கிட்டு இருக்கிறோம். ஸ்டாலின் சொல்லணும், அத்தனை விஷத்தையும் பாஜக காங்கிரஸ் என் மேலே தெளிச்சுட்டு போயிட்டு என் முதுகில் குத்திட்டு போயிட்டு சொல்லணும். ஆனால் அவர் சொல்லலை. நீங்கள் பேசுகிறீங்க நீலகண்டன் மாதிரி நான் விஷயங்களை விமர்சனங்களை தாங்கி கொண்டுறேன். விமர்சனம் இந்த அளவுக்கு கூட விமர்சனம் பண்ணலன்னா அப்போ நீங்க எந்த அளவுக்கு சொகுசான அரசியலை எதிர்பார்க்குறீங்க?
கேட்குறேன், சொல்லுங்க சார். காங்கிரஸ் வந்து இதுல முக்கியமான விஷயம் விமர்சிச்ச காங்கிரஸை வந்து இந்திய கூட்டணியில காங்கிரஸை விமர்சிச்ச தலைவர்கள் யாருன்னா திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தலைவர் திருமாவளவன், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், இவங்க எல்லாருமே இந்தியா கூட்டணி கூட்டத்துல காங்கிரஸ் விமர்சிச்சாங்க. உங்களுடைய போக்குதான், காங்கிரசின் போக்குதான் இந்தியா கூட்டணி வலுவிழந்து போவதற்கான காரணம். தமிழ்நாடு திமுக சோர்வடை செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களா? இல்லங்க, இதை சொன்னது, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதை நான் சொல்றேன் கேளுங்க. உங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் செய்தது தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்கால்ல செஞ்சது இந்த தோல்விகளுக்கு காரணம், பிஜேபி வலுவானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் பற்றி என்ன அரசியல் விமர்சகன்ற பேர்ல சுமன் கவி வந்து அடிவயிறு ஏறிய அவதூற பரப்புறாரு. காங்கிரஸ் மீது விமர்சனம் வைக்கிறது திமுக செய்யறத அதாங்க சொல்றாரு. காங்கிரஸ் மீது அவர் விமர்சனம் வைக்கிறது வேற. அந்த பக்கம் என்ன சந்தடி சாக்குல விசிகாவை வந்து ரொம்ப தரக்குறைவா வந்து அவர் பேசுறாரு. நான் பேச விடுங்க. அதாவது இருங்க, கட்சி சார்பில் என்ன சொல்றாங்க? இருங்க, ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாங்க? அத சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில் சொல்றாங்க. 8 தொகுதி வாங்கி 2 தான் ஜெயிக்கறாங்க அப்படின்னா நீங்க 164 தொகுதியில போட்டிட்டு வெறும் 59 தான் ஜெயிக்கிறீங்க. பெரிய கட்சி இருங்க நான் பேசிக்கிறேன். எங்க தலைவர் வந்து நேர்மையோடு பேசினாரு. எங்க கட்சி தொண்டர்கள் சில தொகுதிகளில் திமுக நடத்திய விதத்திலிருந்து சோர்வடைஞ்சாங்க. அதை கூட கண்டிச்சார் நேர்மையா, இப்படிலாம் செய்யறது தப்புன்னு சொன்னார். ஆனால் திமுக எத்தனை தொகுதிகளில் எங்களுக்கு வந்து விசுவாசமாக வேலை பார்க்கலைன்றது நான் கிழிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு மட்டும் இல்லை, பல தேர்தல்களில் தலைமை வந்து சரியாக இருக்கும். தளபதி மு.க. ஸ்டாலினோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ கூட்டணி கட்சிகள்லாம் வெற்றி பெறணும்னு உண்மைக்கு உளப்பூர்வமாக சொல்லுவாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி எங்களுக்கு தான் தெரியும். கிரவுண்டில் போகும்போது அங்கே ஒவ்வொருத்தரும் எங்களை என்ன பார்வை பார்க்குறாங்க, இந்த தெருவுக்குள்ளே வராதேன்னுமா, ஓட்டு கேட்டு வராதேன்னுமா திமுக சொல்லுவாங்க. சாதிய பார்வை இருக்குங்க, மனப்பூர்வமாக அவங்க வேலை பார்க்குறான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்கள் 8 வாங்கிட்டு நீங்கள் 2 தான் ஜெயிக்கிறேன்னா நீங்கள் பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, 6வது முறை வந்து அமைச்சர் கட்சி 164 தொகுதியில் போட்டுட்டு 59 ஜெயிக்கிறீங்களா? இருங்க சார், நான் பேசி முடிச்சுக்கிறேன். அப்புறம் உதிரி கட்சின்றீங்க. உதிரி கட்சியில் போனால் ஏன் பயப்படுறீங்க? ஏன் வந்து அப்படியே உங்களுக்கு ஏன் பதட்டம் வருது? போனா போயிட்டு இருங்க நீங்க பேசும்போது திமுக தலைவர் மாதிரி ஏன் நேரம் நான் பேசிக்கிறேன். இருங்க, உதிரி கட்சினாரு. உதிரி கட்சி தான் சரி, உங்க பார்வை உதிரி கட்சியா இருக்கட்டும். நாங்க வெளியேறும்போது ஏன் பயப்படுறீங்க? ஏன் பதட்டம் வருது? அப்ப பலவீனமா இருக்கீங்களா? திமுக பலசாலியான கட்சியா பலவீனமான கட்சியா? பலசாலியான கட்சினா அமைதியா இருங்க. நாங்க தனித்தனி கட்சி, எங்க தேவையை கருதி, எங்களுடைய எதிர்காலம் கருதி நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். நீங்க பலவீனமான கட்சினா பதறுங்க, அலறுங்க, அடிவேறு எரியட்டும். சரி, ஓகே, இருங்க. நீங்க பேசி முடிக்கலையே. நீங்க வச்சது எனக்கு பேசி முடிச்ச பிறகு என்ன டைமே கொடுக்கல, அவங்க வாட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சொன்னாரு ஒரே நிமிஷம் நான் ஒன்னு சொல்லி ஒரே நிமிஷம் ஒன்னு இல்லைங்க கோபால், ஒரே நிமிஷம். கனகராஜ் சார் பேசும்போது எல்லரசன் சாருக்கு டைம் கொடுத்தேன், அதே மாதிரி நீங்க பேசும்போது இவருக்கு டைம் கொடுத்துருக்கேன். அவர் சொன்னாரு அமெரிக்காவில் ஒரு பழமொழி இருக்கான், அதாவது வந்து உழைக்காம ஒருத்தன் வந்து அதனாவது உழைக்காமல் சாப்பிடணும். குரான்ல ஒன்று இருக்கு, வியர்வை ஒருவனுடைய உழைப்பு இருக்கு பாருங்க, அவனுடைய வியர்வை உலர்வதற்கு முன்பு அவனுக்கான கூலியை கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. நாங்கள் 5 ஆண்டு காலம் திமுகவுக்கு மாறு மாதிரி உழைச்சோம், திமுகவை காப்பாற்றணும், பாஜக நெருக்கடியிலேருந்து திமுகவை காப்பாற்றணும். எங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ரெட்டை இலக்கியத்தை சீட்டு கேட்டதை உண்மைக்கே ஒரு நல்ல அரசியல் விமர்சகராக இருந்தா
வச்சுட்டீங்க. நியாயப்படுத்தி பேசியிருக்கோம். வச்சுட்டீங்க. நான் சுமன் கவி. நான் சொன்ன குற்றச்சாட்டுகளை அவங்க ஒன்றும் மாற்றி சொல்லலைங்க. அவங்க கொடுக்கல, இங்க கொடுத்தாங்க, நாங்க சாப்பிட போயிட்டாங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த விஷயத்த சொன்னேன். இந்த கட்சின்னு சொல்லலைங்க, ஒரு உதாரணத்துக்கு ஏங்க நீங்க ஒரு விசிகா விஷயத்த சொன்னேன். 8 வாங்கி 2 சொன்னீங்களா இல்லையா? ஆமா, விசிகா அது உண்மைதானே? என்ன ஏங்க, உண்மை? ஏங்க, 8க்கு 2 strike rate என்னங்க? கணக்கு சொல்லுங்க. 8க்கு 2 பெரிய strike கட்சி rate என்ன? தோக்குதுங்க. 8க்கு 2 பெரிய strike கட்சி rate தோக்குதுங்க. என்ன? பெரிய தோத்துட்டு கட்சி வந்து தோக்குது. உட்கார்ந்துட்டு பெரிய கட்சி ஜெயிச்ச தோக்குது. கட்சியை பிடிச்சு வேற வச்சுட்டு நீங்க துரோகம் அவங்கள பண்ணீங்க. குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஜெயிக்க உங்களுக்கு என்ன தகுதி பண்ணீங்க. இருக்குது? கணக்கு. நீங்க விசுவாசம் இல்லாம போய் அங்க பங்கு வாங்கிட்டு எப்படி எங்க உங்களுக்கு என்ன ஆமா, தகுதி என்ன இருக்கு? தகுதி உங்களுக்கு இருக்குங்க? மனசாட்சி இருக்குதா? ஏழு நான் என்ன மனசாட்சி கேக்குறேன்? இருக்கு. உங்களுக்கு கொடுத்த 8 மனசாட்சி சீட்ல இருக்கா? 2 நீங்க மட்டும் தான் ஆளணுமா? கொடுத்த 2 நீங்க சீட் மட்டும் தான் ஆளணுமா? கொடுத்த 8 தமிழ்நாடு சீட் பட்டா போட்டு கொடுத்திருக்கா? தமிழ்நாடு இல்ல, திமுக அத- பட்டா போட்டு அத கொடுத்திருக்கா? election முன்னாடி கேட்க யாரு? வேண்டியது. கடுமையான election வார்த்தைகள் வேண்டாம் முன்னாடி சார். கேட்க வேண்டியது. அது எங்க உங்களுக்கு எங்க என்ன ஸ்டார்? தகுதி இருக்கு? ஆமா, உங்களுக்கு உங்களுக்கு தகுதி என்ன இருக்கு. தகுதி திராணி பாவலன் இருந்ததுன்னா சார். முன்னாடி கேட்டு சுமன் கவி சார். யாரு? ஆ. சுமன் கவி திமுக சார். இப்ப காப்பாத்தணும். எனக்கு அது இல்லை, இது இல்லை. திமுகவை பேச காப்பாத்திட்டு வேண்டிய இருக்கோம். விஷயம். இன்னைக்கு ஏங்க, திமுக ஏங்க, வாக்குறவங்க இல்ல கடுமையான வார்த்தைகள் வேண்டாம். நான் ஏங்க, தப்பான வார்த்தை பேசலைங்க. திமுக திமுக ஜெயிச்ச 59 தொகுதியில விசிக வாக்கு வங்கி இல்லையா? காங்கிரஸ் சொல்லுங்க வாக்கு வங்கி இல்லையா? ஜெயிச்ச 2 தொகுதியில ஆமாங்க, திமுக வாக்கு அந்த இல்லையா? 2 அந்த சரி. 2க்கு தான் ஓகே. கோபால், அந்த 2க்கு தான் முதலமைச்சர் அவங்களை ஆக்கிரமம் தொங்கலையா? நீங்க சரி, முதலமைச்சர் உங்களை ஆக்கிர தொங்கலையா? காத்து கலக்கலையா? இல்ல, இல்ல, என்ன இல்ல. அந்த இல்ல, அரசியல் இல்ல, நீங்க? இல்ல, என்ன அரசியல் இல்ல, நீங்க? இல்ல, இல்ல, ஆ? இல்ல, பொறுங்க. என்ன அரசியல்? எவ்வளவு ரெட்டைக்காரா தமிழ்நாடு பேசுறாங்க உங்களுக்கு பாருங்க. எழுதி எவ்வளவு கொடுத்திருக்கா? எவ்வளவு ஒரு ரெட்டைக்காரா please, please. பேசுறாங்க பாருங்க. Please. எங்களுக்கு மாநில அதிகாரமே தலைவர் கொடுத்திருக்கா? கிடைக்கலன்னு பேசுறாங்க. நாங்க 2 இல்ல அரசியல் சுமன் கவி ஒழுங்கா பேச பேசுங்க. வந்தாரு. சுமன் சுமன் கவி கவி, பேச விடுங்க. அரசியல் ஒழுங்கா பேசுங்க. இல்ல, இல்ல. நீங்க நீங்க இங்க வந்து இருங்க. விசுவாசம் நீங்க இல்லாம திமுக பேசுறீங்க. சார்பா பேசுங்க. நீங்க விசுவாசம் திமுக இல்லாம பேசுறீங்க. அல்ல விசுவாசத்தை பத்தி பேசுறீங்க. நீங்க யாருங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி. விசுவாசத்தை பத்தி Responsibility மு க ஸ்டாலின் இல்லாம கேளுங்க. எங்க ஏங்க. விசுவாசம் என்ன என்பதை ஏங்க. மு க ஸ்டாலின் கேளுங்க, திமுக காரன் கேளுங்க, 124 தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேளுங்க. 124 நீங்களா யாருங்க? நீங்களா ஏங்க, நீங்களா உங்களுக்கு என்ன அரசியல் கணக்கு தெரியும்? நான் என்ன நீங்க என்ன சொல்றேன்? அரசியல் கணக்கு தெரியும்? அமைதி, அமைதி. I will say the accountability. நான் என்ன கணக்கு சொல்றேன். ஒரே. 164 சீட்ல நின்னு 59 சீட் ஜெயிச்சா 36% இருக்குது. மொத்த டீமோட ஸ்ட்ரைக் ரேட் 32. நீங்க 8 வாங்கிட்டு 2னா 25. கடந்த 10 தேர்தல்ல வாங்கிட்டீங்கன்னா 20. கடந்த நீங்க தேர்தல்ல எதுக்கு கேட்டீங்கன்னு திமுகவோட கேக்குறேன். வாக்கு வங்கி எவ்வளவு? ஆ. ஒரே 43. இல்ல, சுருக்கம். மக்கள் நல கூட்டணி 43 வச்சிருந்தா உங்க strike rate என்ன? யாரு? பாவலன் சார். உங்க பாவலன் சார். திமுக மக்கள் பெரிய நல கட்சிங்க. கூட்டணி வச்சிருந்தா பெரிய உங்க கட்சி. அளவுங்க. பாவலன் திமுக சார். பெரிய உங்க கட்சிங்க. 2 பேருக்குமே இருங்க. உங்களுடைய கருத்துக்களை பேசுறதுக்கு நேரம் கொடுத்துட்டேன். வியாபாரிகள், உங்களுடைய நீங்க வந்து கொள்கை கூட்டணி கோட்பாடு இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. multinational வியாபாரி. நான் என்ன சொல்றேன்? நீங்க ஒரே multinational வியாபாரி. நான் என்ன சொல்றேன்? நீங்க மல்டிநேஷனல் வியாபாரி, நாங்க பெட்டி கடை போடுறோம். நான் ஒரே சுருக்கமா நான் பிரேக் போடணும். அதாவது திரு சுமன் கவி அவர்கள் வந்து அரசியல் விமர்சகர்களா இல்ல, நீங்க விமர்சகரா தனிப்பட்ட பதில் அவங்க சொன்னா கருத்துக்களை நான் அந்த ஏத்துக்கிறேன். பதில ஆனா அவரு சொல்றாங்க. அதையும் தாண்டி திமுகவினுடைய ஐடென்டிட்டியா பேசுறாரு, தப்பு ஒண்ணு இல்லை. நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஆஸ் அ டிஎம்கே மேனாவே நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. எங்களை பொறுத்தவரையிலும் கடந்த 30 வருடமாக திமுகவோடு தோழமையில் இருக்கிறோம். எவ்வளோ வருஷம்? 30 வருஷம். 5 முறை இது பாராளுமன்ற தேர்தல், அதான் சட்டமன்ற கேக்குறாங்க, தேர்தல். திமுகவா இருக்க சொன்னாங்க. இருங்க வரேன். நான் ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். சார், நான் பேச 5 சட்டமன்ற என்னை பேச விடல. இல்ல சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இதுல எல்லாம் லெக் பீஸும் பிரியாணி சாப்பிட்டது டிஎம்கே தான், காங்கிரஸ் இல்ல. பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க பிரியாணி சாப்பிட்டாங்க, லெக் பீஸ் சாப்பிட்டாங்க. நன்றி. இங்க தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு நான் வர்றதுக்கு பேச காரணமா விடல. என்னை பேச நாங்க விடல. அவங்க முதலமைச்சரா இல்ல, அவங்க வாழ்ந்து பேசணும். ஆட்சி செய்ததற்கு நாங்க தான் உதவி இருக்கோம். ஆ, லெக் பீஸும் நன்றி, பிரியாணி நன்றி. அவங்க தான் சாப்பிட்டு இருக்காங்க. நன்றி, நன்றி. நீங்க சார், தேவையில்லாம பேசிட்டேன். அவங்க ஏதோ அவதூறு முடிக்கணும்னு கருத்துக்கள் நினைக்கிறாங்க. பரப்ப வேண்டாம். இல்ல, ஏதோ முடி- ஸ்ட்ரைக் ரேட் சொல்றாரு. கனகராஜ் சார், அவங்க 2014 please, DMK wait பண்ணுங்களேன். உடைய இது என்ன? ஒரே நிமிஷம், உங்க time தரேன். 19%. Data இருக்கு சார், data இருக்கு. You lost. 19%. You lost. சரி, நீங்க You வந்து lost from ஒரு- people. ஒரு நன்றி. கல்லு தமிழ்நாடு உங்களை lost உங்களை you. சுமக்கிறது தமிழ்நாடு இல்லாதது. அதாவது abandoned waste you. luggage-ன்னு சொல்றாங்க. ஏங்க, நம்ம waste கொடுக்கிற luggage டைம்ல தானே. அப்புறம் ஏங்க இவ்வளவு வருஷம் வச்சீங்க? ஒரே நிமிஷம். ஏன் ஒரே- வச்சுக்கிட்டீங்க? கனகராஜ் சார். வேண்டான்னு விட்டுருக்கலாமே. Okay. லக்கேஜ் வேண்டான்னு. Please. லக்கேஜ் தாங்க சரி, உங்களுக்கு okay. எல்லாமே பாதுகாப்பா கொண்டு வந்து வீட்டுக்கு சேரும். Okay. நீங்க கொண்டு போற பொருள் Done. அதிகாரத்துக்கு அந்த லக்கேஜ்ல தான் கனகராஜ் வச்சு சார், கொண்டு okay. போறீங்க. சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு சொல்லிடுறேன். செஞ்சுருங்க. சொல்ல வந்த தேவையில்லாம Please. அவதூறு கருத்துக்கள் சரி, பரப்ப நீங்க வேண்டாம். எல்லாரும் பேசுறதெல்லாம் அவதூறு தானே. யாரு நான் நீங்க சொல்றேன் தான் பேச- அவதூறா பேசுறீங்க? ஒரு நிமிஷம். அதாவது இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிற ஆடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக எங்களோடு தான் இருக்கும் ஏன் சொல்ல வேண்டியிருக்குது? இவ்வளவு முதுகுல குத்திட்டு அவசரமா போய் சுய லாபத்துக்காக மட்டும், வேற எந்த எத்திக்ஸும் கிடையாதுங்க, ஒரு இதுவும் கிடையாது. விசிகாவோ அல்லது சிபிஎம்ஓ கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நியாயமா போனாங்க. இவங்க அது கூட கிடையாது, தேவையில்லைங்க. போனாங்க. அரசியல், சரிங்களா? அரசியல். இப்படி போயிட்டு இன்னைக்கு ஏன் இப்படி போய் நிக்கிறாங்க அப்படின்னா,
பிஜேபி ஆட்சி வந்துரும். பிஜேபி எதிர்ப்பில் திமுக தெளிவா இருக்குது, அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆனா தாவேகா இன்னைக்கு வரலும் பிஜேபி பொறுத்து ஒரு வார்த்தை பேசலைங்கிறது மட்டும் இல்ல. இதே விஜய் இன்னைக்கு முதல்வர் பேச்செல்லாம் பேசுறீங்க இல்லையா, முதல்வர் அதை சொன்னார் எதை சொன்னார், அவருக்கு சொல்லியிருக்காரு, நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போன முதல் வரிசையில் உட்கார்ந்தோம்னா நீங்க வந்து ரகசிய டீலிங் பேசுறீங்களா, அல்லது உங்களுக்கு உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்க நிக்கிறீங்களா, அல்லது உங்க மேல இருக்கக்கூடிய கேஸுகளுக்காக நிக்கிறீங்களான்னு கேள்வி கேட்டாரு. இப்ப அதே கேள்வியை நாங்கள் கேட்கிறோம்னு சொல்றாரு. அப்போ பாஜகவை குறித்து ஒரு எதிர்வினையாற்றுவதற்கு விஜயால் முடியாது. கூடுதலாக இந்தியா கூட்டணி அதுல வந்து சேர வேண்டிய என்ன இருக்குது, தடை இருக்குது, அதுல ஒரு தடையுமே இல்லையே. சரி, திமுக இல்லைங்க, நீங்க வலுவான பாசிச எதிர்ப்பாளர் தானே. அப்போ விஜய் வந்து ரொம்ப நயமாக வேலை செய்கிறார். இன்னும் அது மட்டும் இல்லாம அதிமுகவோட கூட்டணிக்கு பேசுறீங்களே, ஆனால் தீர்ந்து போன சக்தி தூர்ந்து போன சக்தின்னு சொல்ற அதிமுக எம்எல்ஏக்களை ஏன் குறுக்கு சந்தில் இழுக்கிறீர்கள்? இதை நடத்தும் போது எந்த காங்கிரஸ் ஆவது ஒரு கேள்வி கேட்குதா? இதை கேட்கிறதுக்கு எந்த வலுவாவது இருக்குதா? இவர்களுக்கு 62 தொடர்பாக தோல்வியின் விரக்தி என்ற ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே இருக்குது. அதுதான் உண்மை. அவர்கள் இன்றைக்கு 30 நாட்கள் கூட ஆகலை, ஒரு 5 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே கடுமையான விமர்சனங்கள், ஆட்சி கவிழ்ப்பான திட்டங்கள். இதே போல தான் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சிக்கு வரும்போது தீய சக்தின்னு சொன்ன கட்சி தான் திமுக. இது மறுக்கவும் முடியாது, இது வரலாறு. அது மட்டும் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவை பார்த்து நீங்கள் பெரிய கட்சி, ஏன் குளத்தூரில் நீங்கள் தோத்தீங்கன்னு இது நாள் வரையிலும் எந்த ஒரு முடிவும் நீங்கள் சொல்லல. அடுத்தது நான் ஒன்று கேட்குறேன் திமுக நண்பர்களோடு. சிவி சண்முகம் அவர்கள் ஊடகத்தில் வந்து தன்னுடைய மகள் மீது சத்தியமாக திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்க கூறினார்கள் என்றார்கள். அந்த குற்றச்சாட்டிற்கு பதிலே வரல, நன்றி, இன்னை வரல பதில் வரல. ஆகவே இதிலிருந்தே தெரியுது, பதவிக்காக அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்கின்றது என்பது எந்த கட்சி என்பது மக்களுக்கு தெரியும். ஸ்ட்ரைக் ரேட் என்று யாருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை ஏத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரைக் ரேட் யாருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை ஏத்துறாங்கன்னு காங்கிரஸ் மட்டும் தோல்வி விரக்தியே இல்ல. இப்போ எங்களை உழைக்காதவர்களுக்கு உணவில் கை வைக்க உரிமை இல்லைன்னு சொன்னது புரியுது உங்களுக்கு? ஏங்க உழைத்தவர்களுக்கு அங்கோடி ஒரு எம்பி வாங்கி சாப்பிட்டு அடுத்தவங்கள குறை சொல்றதுக்கு என்ன தைரியம்? நன்றி சார். பார்ட்னர்ஷிப்பை வெச்சிங்க, லாபம் எல்லாம் நீங்களே சாப்பிடுங்க. வர தேர்தல்ல இது என்ன தர்மம் சார்? இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்காரு, ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கு. சரி சரி, நன்றி சார். இல்ல ஆண்டி மடமா வெச்சு நடத்துறாங்க. நன்றி நன்றி சார். ஒரு நிமிஷம், வர தேர்தல்ல பாஜக தோக்கும் மோடி தோப்பான்னு ராகுல் காந்தி சொல்றாருல, அதுவும் தோல்வி விரக்தியாது. திமுக குடும்பம் மட்டுமே ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைத்து எந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டாம் என்கின்ற எண்ணம். நன்றி நன்றி.